Welcome to Fabulous Chef. So, இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான tin fish வச்சு ஒரு குழம்பு பண்ண போறாங்க. இது ஸ்ரீலங்கால ரொம்பவே ஒரு ஃபேமஸான ரெசிபி. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஸோ இதுதாங்க நம்ம குழம்புக்கு தேவையான பொருட்கள். நான் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தையும் நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் ஃபுல்லாகவே சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அது கூடவே 3 பச்சை மிளகாயை கீரி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. 15 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அதை 1-2 தட்டி வச்சுக்கலாம். அது கூடவே 3 ஆப்பிள் தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்னைக்கு ஒரு பெரிய மூடி தேங்காய் எடுத்திருக்கேங்க. இதுதாங்க நான் சொன்ன டின் ஃபிஷ். அது கூடவே 3 துண்டு பட்டை வேணுங்க. ஒரு 5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உடைச்சு உளுந்து எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். 2 கிழங்க இந்த மாதிரி நீட்டமாக தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம திருவி எடுத்து வச்சிருக்கிற அந்த தேங்காய் பூவை ஒரு மிக்சியில் போட்டு அந்த தேங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா அரைச்சி கெட்டியான தேங்காய் பாலை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இதுதான் நம்மளோட முதல் பால். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அதை வடிகட்டி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி கையில் புழியிறப்ப தான் அந்த பால் நல்லா கெட்டியாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த தேங்காய் பால் ஊற்றி சமைக்கிறது நம்ம உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. நீங்கள் குழம்பு கொஞ்சம் நிறைய வைக்கிறதா இருந்தால் 2 மூடி தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம முதல் பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த சக்கையை இன்னொரு தடவை நம்ம என்ன செய்யணும்னா இதே மாதிரி தண்ணியை சேர்த்து தேங்காயை அரைச்சி எடுத்துக்கணுங்க. நான் ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இப்போ அதே மாதிரி அந்த தேங்காயை இன்னொரு தடவை நல்லா அரைச்சி நம்ம பாலை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம தேங்காயை அரைச்சாச்சு. இப்போ அந்த தேங்காய் பாலை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. எப்பவுமே முதல் பால் நல்லா கெட்டியாக உங்களுக்கு கிடைக்கும். 2வது பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குங்க. பாருங்க, இப்போ நம்ம 2 தேங்காய் பால் ரெடியாக இருக்கு. அது முதல் பால், இது 2வது பால். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாக இருக்கு. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வடசட்டி எடுத்துக்கலாங்க. வடசட்டி நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெஜிடபிள் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தாளிப்பு பொருட்கள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டையை சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருக்க ஏலக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு உடைச்சு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த சோம்பை சேர்த்துக்கலாங்க. கடைசியாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுருங்க. அந்த உடைச்சி உளுந்து ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கிக்கலாம். பாருங்க, அந்த உடைச்சி உளுந்தெல்லாம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கிற அந்த வெள்ளை பூண்டையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க.
இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆப்பிள் தக்காளி பழம் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் நாட்டு தக்காளி வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது அந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வணக்கிறப்போ உப்பு சேர்த்தா உங்களுக்கு சீக்கிரமாகவே தண்ணி விட்டு வதங்கிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரமிளகாய் தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கி விடுங்க. பாருங்கள், இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கிழங்கையும் சேர்த்துக்கலாங்க. கிழங்கு இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிங்கன்னா இந்த குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் வணக்கிக்கோங்க. இப்போது ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் நல்லா வணங்கி வரும் எல்லாமே. எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் அந்த வடை சட்டியை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போது அந்த டின் ஃபிஷ் ரெடி பண்ணலாம். அந்த டின்னை ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், அதில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை இந்த மாதிரி தனியாக ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த தண்ணியை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மீனை தனியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் 2 டின் ஃபிஷ் எடுத்திருக்கேன். அந்த 2 டின்னில் இருக்கிற தண்ணியை இந்த மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த மீன் தனியாக இருக்குது. அதை தனியாக நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வெந்த மீன் தான். அதனால் நீங்கள் குழம்புல போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி நல்லா வேக வச்சு தான் பதப்படுத்தி வச்சுருக்காங்க. மீனை ஹேண்டில் பண்ணுறப்போ மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், இல்லாட்டி உங்களுக்கு டக்குன்னு உடஞ்சிரும். இப்போது நம்ம அந்த மீனை ஒவ்வொன்றா எடுத்து அதுக்கு மேலே இந்த மாதிரி கருப்பாக இருக்கிறத க்ளீன் பண்ணிக்கலாங்க. அந்த கருப்பு நிறத்தில் இருக்கிற அந்த தோல் எல்லாம் மேலாப்பில் லேசாக நீக்கி எடுத்துக்கலாம். இப்போ அந்த மீனை வந்து நம்ம 2ஆக பிரித்தோம்னா நடுவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி முள் இருக்கும். அந்த முள் கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும். பட் அதை ரிமூவ் பண்ணிடுறது பெட்டர். ஸோ அந்த முள்ளெல்லாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ஒவ்வொரு மீனை க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இதே மாதிரி எல்லா மீனையுமே க்ளீன் பண்ணி ஒரு தட்டில் நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2ஆக பிரித்து நடுவில் இருக்கிற முள்ளை எடுத்துகிட்டு அந்த கருப்பு கலராக இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா கொஞ்சம் இந்த மீன் நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள், அந்த கிழங்கெல்லாம் இன்னும் வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த டின் மீனில் இருந்து தண்ணியை ஃபஸ்ட் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் கீழே ஊற்றிட வேண்டாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 2வது தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும், அந்த கிழங்கெல்லாம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த மீன் குழம்புக்கு போடுறதுக்கு ஒரு சூப்பரான வாசனை பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மசாலா பவுடர். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 துண்டு பட்டை, 5 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் உளுந்து எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம வாசனை பவுடருக்கு தேவையான பொருட்கள். நான் இன்றைக்கி உடச்சி உளுந்து எடுத்திருக்கேன், நீங்கள் முழு உளுந்து வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மசாலா பவுடர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மீன் குழம்புக்கு ஒரு நல்ல ஒரு வாசனையும் ஒரு டேஸ்ட்டும் கொடுக்குங்க. பாருங்கள், நம்ம குழம்பு இப்போ கொதிச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வடை சட்டி எடுத்துக்கலாங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோம்பு சேர்த்துக்கலாம், பட்டை ஏலக்காயும் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியும் உளுந்தையும் சேர்த்துக்கலாம்.
ஒரு 2 நிமிஷம் நல்லா ஸ்லோவில் வச்சு வணக்கிக்கோங்க, ஹையில் வைக்காதீங்க. இல்லாட்டி உங்களுக்கு டக்குன்னு எல்லாமே தீஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி சேர்த்துக்கலாங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டீஸ்பூன் அளவுக்கு உடச்சி உளுந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் முழு உளுந்து வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே ஸ்லோவில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த பவுடருக்கு எண்ணெய் சேர்க்கக்கூடாதுங்க, ட்ரையாகவே வறுத்துக்கலாம். இப்போது ஒரு நல்ல வாசம் வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. நம்ம இந்த பவுடரை சிக்கன் கிரேவிக்கெல்லாம் கூட போடலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வாசனை பொருட்கள் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இது கொஞ்சம் ஆற விட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணிக்கலாம். இப்போது இது ஒரு மிக்சியில் சேர்த்தாச்சுங்க. இதை நல்லா ஒரு ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பவுடராக ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்கு. கிழங்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த டின் மீனை சேர்த்துக்கலாம். இந்த மீன் சேர்க்குறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது ஏற்கனவே வெந்த மீன்னால உங்களுக்கு சீக்கிரமாக உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி கரண்டி போட்டு ரொம்பவும் கிண்டாமல் கேர்ஃபுல்லாக அதை கிளறி விடுங்க. இப்போ மீன் எல்லாமே சேர்த்தாச்சுங்க. இப்போது நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி இந்த மாதிரி கெட்டியாக சேர்த்துக்கலாங்க. அது கூடவே கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற முதல் தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம். இந்த பால் நல்லா கெட்டியான பாலாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மீன் குழம்புல சேர்த்ததுமே நம்ம மீன் குழம்பு நல்லா கெட்டியாயிருங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காரம் வேணாலும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது கடைசியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வாசனை பவுடரை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம அரிசி, உளுந்து எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் இந்த பவுடர் சேர்த்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழம்பு நல்லாவே கெட்டி ஆயிரும். அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லைங்க. கடைசியாக நம்ம இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி சேர்த்திங்கன்னா போதும். அந்த பவுடர் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் குழம்பு கொதிச்சதுமே நம்ம அடுப்புலேருந்து குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான ஒரு தடவை கடைசியாக செக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு அந்த எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு மேலே வந்ததும் நம்ம மீன் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், 5 நிமிஷம் நம்ம மீன் குழம்பு நல்லா ஸ்லோவில் வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது நம்ம சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டின் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஃபிஷ் டின் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.